ஓகே, 11வது அதிகாரத்துக்கு போவோம். அடுத்தது 11ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳೋಣ. இங்க இது இஸ்ரேல் ஜனங்களை குறித்து சொல்ற ஒரு படம், ஒரு காட்சி. அதை நம்ம படத்தின் மூலியமா நான் ஒரு 2-3 படத்தின் மூலியமா நான் காட்டுறேன். ಅಲ್ಲಿ ಇಸ್ರೇಲರ ಕುರಿತಾಗಿ ತಿಳಿಸುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ, ಅದನ್ನ 3 ಚಿತ್ರಗಳ ಮೂಲಕವಾಗಿ ನಿಮಗೆ ತಿಳಿಸುವಂತನಾಗಿದ್ದೇನೆ. ஏன்னா இவருக்கு என்ன ஆசை, பவுலுக்கு இஸ்ரவேல் ஜனங்க ரட்சிக்கப்படணும், அவங்க யூதர்கள் மோசேயின் ஆಜ್ಞೆயின்படி தான் இருக்கிறாங்க, இயேசுவை விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு இருதயத்துல ரொம்ப பாரம் இருக்கு. ಅವರಿಗೆ ಹೃದಯದಲ್ಲಿ ಬಹಳ ಭಾರವಿದೆ. ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಅವರು ಯಹೂದ್ಯರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಂಬ್ತಾ ಇಲ್ಲ, ವಿಶ್ವಾಸ ನಂಬಿಕೆ ಇಡ್ತಾ ಇಲ್ಲ ಅವರ ಮೇಲೆ ಎಂಬುದಾಗಿ. அவர் என்னாச்சுன்னா, அவர் ஒரு இடத்துல ஒரு ஜோம் பண்ணுவாரு, ஆண்டவரே என்ன கூட எடுத்துங்க, இஸ்ரேல் ஜனங்களை நீங்க ரட்சிங்க அப்படின்னு சொல்லுவார் ஒரு இடத்துல. ಅವರು ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ, ನನ್ನನ್ನು ಬೇಕಾದ್ರೆ ತೆಗೆದುಕೋ, ಆದ್ರೆ ಯಹೂದ್ಯರನ್ನ ನೀನು ರಕ್ಷಿಸು ಎಂಬುದಾಗಿ. ஏன்னா யூத ஜனங்க ரொம்ப வைராக்கியமான ஜனங்க. ಅಲ್ಲಿ ಯಹೂದ್ಯರು ಅಂತಂದ್ರೆ ಬಹಳ ವೈರಾಗ್ಯ ಉಳ್ಳಂತ ಜನಗಳು. பட் ஆனாலும் இயேசு கிறிஸ்து ஒரு ஒலிவ மரம் போல அவங்க கிட்ட தான் ஃபர்ஸ்ட் வந்தார். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅಲ್ಲಿ ಒಲಿವ ಮರದ ರೀತಿಯಲ್ಲಿ ಆತನು ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. சரியா? சோ இங்க பாருங்க என்ன ஆகுது, இந்த படத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட், அப்புறம் உங்களுக்கு புரியும் இந்த அதிகாரம் ஃபுல். ಈ ಒಂದು ಚಿತ್ರಣವನ್ನು ನಾನು ನಿಮಗೆ ಎಕ್ಸ್ಪ್ಲೇನ್ ಮಾಡ್ತೀನಿ, ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಅರ್ಥವಾಗ್ತದೆ. சோ இங்க இதுல அந்த 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 வேர் பரிசுத்தமானது யாருன்னா இயேசு கிறிஸ்து. வேர் இயேசு கிறிஸ்து. இந்த ஒலிவ மரவோட வேர் இயேசு கிறிஸ்து. எங்க இருக்கு? 16ல இருந்து 27வது வசனம் நீங்க வீட்ல போய் படிங்க. 16ல இருந்து 27 11வது அதிகாரம். ಅಲ್ಲಿ 16ರಿಂದ 27ನೇ ವಚನದವರೆಗೂ ನೀವು ಮನೆಗೆ ಓದಿ ನೋಡ್ರಿ. ಅದು ಬೇರೆ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಎಂಬುದಾಗಿ. அந்த மரம் அழகா, அந்த மரம் அழகா இருக்கிறது. அது யாரு? மரங்கள் கொம்பைகள் எல்லாம் படிச்சிருவோம். அந்த வசனம் எங்க இருக்குன்னு படிக்கிறேன். 16வது வசனம் படிங்க. மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால். சரி, இது கொஞ்சம் புரியாது, நான் சொல்றேன். ஓகே, இந்த மரம் இஸ்ரேல் ஜனங்க, ஒலிவ மரம் இஸ்ரேல் ஜனங்க. ಈ ಮರ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇಸ್ರೇಲ್ ಜನರು. என்னாச்சு, நிறைய பேர் இயேசுவை விசுவாசிக்கல. அவங்க ಅನೇಕರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆನೇ ಇಡ್ಲಿಲ್ಲ. அவங்க சொன்னாங்க, நான் எங்களுடைய சுயத்தினால நான் எங்களுக்கு மோசே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸ್ವ ಇಚ್ಛೆ ಮೂಲಕವಾಗಿ ಮೋಶ ಮಾತ್ರ ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. சோ ಅವಿಶ್ವಾಸம் பண்ணவங்க ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த மரத்துல இருந்து கட் ஆயிடுறாங்க, அவங்க காஞ்சி விழுந்துடுறாங்க. ಅಲ್ಲಿ ಅವಿಶ್ವಾಸ ಉಳ್ಳಂತವ್ರು ಏನಾಗ್ತದ್ರೆ ಅಂದ್ರೆ ಒಂದು ಮರದಿಂದ ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಒಣಗಿ ಹೋಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕೊಂಬೆಗಳಾಗಿ ಬಿದ್ದು ಹೋಗ್ತಾರೆ. அந்த broken உடைஞ்சு போற இது யாரு? ಅನ್ಬಿಲೀವಿಂಗ್ ಜ್ಯೂಸ್. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಅವು ಮುರಿದು ಹೋಗಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲೆಗಳು ಯಾರು ಅಂತಂದ್ರೆ, ಕೊಂಬೆಗಳು ಯಾರು ಅಂತಂದ್ರಪ್ಪ ಅಂದ್ರೆ ದೇವರನ್ನ ನಂಬದಿರ್ತಕ್ಕಂಥ ಯಹೂದ್ಯರು. அடுத்த படம் போவோம். ಇನ್ನೊಂದು ಚಿತ್ರಕ್ಕೆ ಬರೋಣ. இன்னும் காஞ்சி போன மரம் ஒண்ணு இருக்கு. அது யாரு? நம்மலாம் யூதர்கள் அல்லாதவர்கள், புறஜாதி ஜனங்கள். காஞ்சி போன காட்டு, அது என்ன போட்டிருக்கு? காட்டு ஒலிவ மரம். காட்டு ஒலிவ மரம், நம்மலாம் காட்டு ஒலிவ மரம். ನಾವೆಲ್ಲರೂ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಕಾಡೆಣ್ಣೆ ಮರದಂತಿರುವಂತ ನಾವುಗಳು. சோ ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்ம இயேசுப்பா மேல விசுவாசம் வைக்கிறதுனால என்ன பண்றாரு, விசுவாசம் இயேசு கிறிஸ்து மேல வைக்கிறதுனால ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்ம பிரான்ச்சை எடுத்து எங்க ஒட்டிடுறாரு ஆண்டவர்? எங்க பண்றாரு? அந்த நிஜமான ஒரிஜினல் ஒலிவ மரம் இருக்குல்ல, ஒரிஜினல் ஒலிவ மரத்துல ஆண்டவர் நம்மள ஒட்டிடுறாரு. ಅಲ್ಲಿ ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಆ ಒಂದು ಕಾಡೆಣ್ಣೆ ಮರದಿಂದ ಒಂದು ಕೆಂಬೆಯನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿ ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒರಿಜಿನಲ್ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಎಣ್ಣೆಯ ಮರಕ್ಕೆ ಅದನ್ನ ನೆಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பாத்திருக்கீங்களா? ஒட்டு போடுவாங்க தெரியுமா செடிக்கு? பாத்திருக்கீங்களா? சில டைம் சப்போட்டா, பெரிய சப்போட்டா, ஹைட்டான சப்போட்டா மரம் இருக்கும், குட்டிலே நல்லா காய்க்கும். 2 மரத்தையும் எடுத்து ஒட்டு போட்டு சின்னதுலே நல்லா காய்க்கிற மாதிரி, நல்ல இலையும் வர்ற மாதிரி பண்ணுவாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಗಿಡಗಳನ್ನ ಕಸಿ ಮಾಡ್ತಾರೆ. ಒಂದು ದೊಡ್ಡದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮರಕ್ಕೆ ಚಿಕ್ಕದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮರದ ಒಂದು ಎಲೆಗಳು ತೆಗೆದುಕೊಂಡು ಅದನ್ನ ಕಸಿ ಮಾಡಿ ಚಿಕ್ಕ ಮರವಾಗಿರುವಾಗಲೇ ಅನೇಕ ಫಲಗಳನ್ನು ಕೊಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಸಿ ಮಾಡ್ತಾರೆ. சோ நம்ம ரோம புத்தகத்துல ஃபர்ஸ்ட் அதிகாரத்துல என்ன படிச்சோம்? எதனாலே நீதிமான் பிழைப்பான்? எதனாலே நீதிமான் பிழைப்பான்? விசுவாசத்தினாலே. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளால் அல்ல. எதனால பிழைப்பான் அவன்? இயேசு கிறிஸ்து மேல இருக்கிற விசுவாசத்தினால. சோ நம்ம விசுவாசிக்கும் போது, நம்ம ஆண்டவர்ட்ட அறிக்கையிடும் போது, விசுவாசிக்கும் போது என்ன ஆகும்? நம்ம இஸ்ரேல் ஜனங்க கூட இருக்கிற அந்த மரத்துல ஒலிவ மரமாய் நம்ம மாறிடுறோம். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಮೊದಲ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸಿದ್ರೆ ನಂಬಿಕೆಯಿಂದ ನೀತಿವಂತನು ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ಬದುಕುವಂತವನು ಎಂಬುದಾಗಿ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ ಪ್ರಮಾಣದಿಂದಲ್ಲ, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ನಂಬಿಕೆಯನ್ನು ಹೊಂದುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಒಲಿವ ಎಣ್ಣೆ ಮರದಲ್ಲಿ ನಾವೇನಾಗ್ತದೆ ಅಂದ್ರೆ ಒಳ್ಳೆ ಫಲಗಳನ್ನು ಕೊಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಳೆಯಲ್ಪಡ್ತೇವೆ. அடுத்த ஒரு படம் பார்ப்போம், லாஸ்ட் படம். ಇನ್ನೊಂದು ಚಿತ್ರವನ್ನು ನೋಡೋಣ. ನೆಕ್ಸ್ಟ್ ಸ್ಲೈಡ್. இப்போ என்ன ஆயிருது, நம்ம ஒரு நாள் என்ன ஆகுமா, இந்த காஞ்சி போன யூதர்கள், விசுவாசிக்காத யூதர்கள் ஒரு நாள் என்ன ஆகுமா, ஃபியூச்சர்ல
இன்னும் அது வரும் நாட்கள் ஏசாவது ஆண்டவருடைய 2வது வருகை டைம்ல, செகண்ட் கமிங் டைம்ல என்ன ஆவாங்களா, அவங்க எல்லாம் விசுவாசிப்பாங்களா ஏசப்பா மேல. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಎರಡನೇ ಬರುವಣದಲ್ಲಿ ಈ ನಂಬಿಕೆಯನ್ನು ಅಪನಂಬಿಕಸ್ಥರಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಯಹೂದರೆಲ್ಲರೂ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವರು ನಂಬಿಕಸ್ಥರಾಗಿ ಬರಲ್ಪಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. அப்ப என்ன ஆயிருவாங்க, அவங்களும் யூதர்களும் வந்து நிறைய பேர் என்ன ஆயிருவாங்களாம், கிறிஸ்டியன்ஸா மாறிடுவாங்க. ஏசப்பா விசுவாசிக்கும் போது அவங்களும் இந்த மரத்துக்கு சேர்ந்துருவாங்களாம். இதுதான் பைபிள் சொல்லுது. இது தீர்க்க தரிசனமாய் பைபிள் சொல்லுது. ಇದು ಪ್ರವಾದನೆಯ ರೂಪದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವರು ಸಹ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಂಬುವಂತವರಾಗಿ ಆ ಒಂದು ಐಕ್ಯತೆಯಿಂದ ಅವ್ರ ಕುಟುಂಬದೊಳಗೆ ಸೇರುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. சோ அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாதான், பெருமைப்படக்கூடாதான். 18வது வசனம் பாருங்க. ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ನಾವು ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಆಸ್ಪದವಾಗಿ ಇರಲ್ಪಡಬಾರದು. நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறதென்று நினைத்துக்கொள். அடுத்தது, நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே. சோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம பெருமை படக்கூடாதான். ஐயோ நான் வந்து இந்த மரத்துக்கு சேர்ந்துட்டேன், நான் ஒளிவ மரம், இஸ்ரேல் ஜனங்களாம் தூக்கி போட்டார் ஆண்டவர், இஸ்ரேல் ஜனங்க ஆண்டவர் கண்டுக்க மாட்டேங்கிற அப்படின்னு பெருமைப்படாதீங்க. நீ யாரு? ஒட்டு போட்ட மரம். எப்படி ஒட்டு போட்ட? எப்படி ஒட்டு போட்டது? ஏசப்பா மேல விசுவாசம் வச்சதுனால ஆண்டவர் ஒட்டு போட்டார் அப்படின்னு வந்து நீ தாழ்மையாயிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ರೆ ನೀನು ಗರ್ವ ಪಡುವಂತವನಾಗಿರಲ್ಪಡಬೇಡ. ನೀನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕಸಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟವನಾಗಿರಲ್ಪಟ್ಟಿದ್ದೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಕಸಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೆ ಎಂಬುದಾಗಿ. ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ನೀನು ಗರ್ವ ಪಟ್ಟುಕೊಳ್ಳದ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಕಾಣಿಸಿಕೋ ಎಂಬುದಾಗಿ. சோ ஆண்டவர் பாத்தீங்கன்னா கீழ்ப்படியாம இருக்கிறதுனால ஜனங்க வந்து இரக்கத்தை காட்டுறாரு. கடைசி வசனம் பாருங்க, 32வது வசனம் பாருங்க. ಅಲ್ಲಿ 32ನೇ ವಚನದ ಕೊನೆಯ ಭಾಗವನ್ನು ನಾವು ಗಮನಿಸುವಾಗ, எல்லார் மேலும் இரக்கமாய் இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். யாரும் கீழ்ப்படியாம போயிட்டாங்களாம். நீதிமான் எவனும் இல்லை அப்படின்னு பைபிள்ல நம்ம பார்த்தோம்ல 3வது அதிகாரத்துல. சோ எல்லாரும் கீழ்ப்படியாததுனால எல்லாருக்கும் என்ன தேவை? யூதர்களா இருக்கலாம், யூதர்கள் அல்லாம இருக்கலாம். நம்மளுக்கு என்ன தேவை? ஆண்டவருடைய இரக்கம் தேவை. அந்த வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ ವಚನ ಅದು ಹೇಳ್ತದೆ. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವರು ಅಲ್ಲಿ ಯಹೂದರಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ದೇವರ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಂಬತಕ್ಕಂಥವ್ರು ಎಲ್ಲರಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ದೇವರ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. நிறைய வாட்டி என்ன ஆயிருதுன்னா இந்த காலத்துல எப்படியெல்லாம் ஆண்டர்கிட்ட வராங்க தெரியுமா? முழங்கால் போட்டு நீ படியேறு, ஆண்டவர் வந்து உன்னை ஏத்துக்குவாரு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ಅನೇಕರು ಹೇಳ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ ನೀನು ಮೊಣಕಾಲಿನ ಮೂಲ ನೀನು ಬಾ, ಒಂದು ಮೆಟ್ಲುಗಳನ್ನ ಹತ್ತಿ ಬಾ, ದೇವ್ರು ನಿನ್ನ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ತಾರೆ. சில பேர் சொல்லுவாங்க 100 கிலோமீட்டர் அந்த சர்ச் இருக்கு, இங்க இருந்து அந்த சர்ச்சுக்கு காலையிலே நடந்து போ, செருப்பு போடாம குச்சி வச்சு நடந்து போயிட்டே இரு, அப்ப வந்து பாவம் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ 100 ಕಿಲೋಮೀಟರ್ ದೂರದಿರತಕ್ಕಂತ ಒಂದು ಸಭೆಗೆ ನೀನು ಬರಿಕಾಲಿನಲ್ಲಿ ಒಂದು ಕೋಲನ್ನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗು, ದೇವರು ನಿನ್ನ ಪಾಪಗಳನ್ನೆಲ್ಲ ಕ್ಷಮಿಸ್ತಾನೆ ಎಂಬುದು. சில பேர் சொல்லுவாங்க சர்ச்சை சுத்தி வா, 100 வாட்டி சுத்தி வா, உன்னை வந்து அப்ப வந்து நீ ரட்சிக்கப்படுவ அப்படின்னு சில பேர் பண்ணுவாங்க. ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ ನೀನು ಈ ಒಂದು ಸಭೆಯನ್ನು ಸುತ್ತಿ 100ರಷ್ಟು ಸುತ್ತಿ ನೀನು ಬಾ, ನಿನ್ನ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲ್ಪಡುತ್ತಿ ಎಂಬುದಾಗಿ. சில பேர் சொல்லுவாங்க சிலுவை எப்பவும் வச்சுக்கோ, சிலுவை கையில ஜோப்ல வச்சுக்கோ, அப்படின்னா வந்து உனக்கு ரட்சிக்கப்படுவ அப்படின்னு சொல்லுவாங்க. ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ ಶಿಲುಬೆಯನ್ನು ನೀನು ಒಂದು ಜೇಬಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೋ, ಆಗ ನೀನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲ್ಪಡುತ್ತಿ ಎಂಬುದಾಗಿ. நல்லது செய், நிறைய பேருக்கு ஏழைகளுக்கெல்லாம் தானம் செய், அன்னதானம் பண்ணு, அப்போ நீ வந்து உன் பாவம் எல்லாம் பரிகாரம் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ಅನೇಕರು ಹೇಳ್ತಾರೆ ನೀನು ಅನ್ನದಾನವನ್ನು ಮಾಡು ಅಥವಾ ಬಡವರಿಗೆ ನೀನು ಸಹಾಯವನ್ನು ಮಾಡು, ಆಗ ನೀನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನೀನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲ್ಪಡುತ್ತಿ ಎಂಬುದಾಗಿ. எது நம்ம செய்யற எந்த கிரியையினாலும் நம்ம ஆண்டவர் கிட்ட நெருங்க முடியாது, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள போக முடியாது, பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள வர முடியாது. ஒரே ஒரு காரியம் அது, விசுவாசத்தினாலே என்ன பண்ணுவான்? நீதிமான் அறிக்கையிடும் போது, ஆண்டவர் விசுவாசிக்கும் போது இருதயத்துல இருந்து பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள வருவார். ಯಾವುದೇ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸ್ವ ಆಲೋಚನೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದರ ಮೂಲಕವಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮ್ಮಲ್ಲಿ ಬರುವುದಿಲ್ಲ. ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಆತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಮ್ಮೊಳಗೆ ಅದನ್ನು ಬರುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. சரியா? சோ அதை வந்து பார்த்து என்ன பண்றாரு? ஒரு அப்படியே துதிக்க ஆரம்பிக்கிறாரு. ஐயோ ஆண்டவரே, நீர் இவ்வளோ, ஆண்டவரே பாவிகளா இருக்கிற நம்மள வந்து நீர் ரட்சித்தீரே, நீர் இவ்வளவு இரக்கம் காட்டினீரே அப்படின்னு ஒரு துதி பாட்டை வந்து பாடுறார். துதி வந்து அப்படியே வாயில இருந்து துதி எழுதுறாரு பாருங்க. 11வது அதிகாரம் 33ல இருந்து 36 வந்து எழுதுறாரு பாருங்க. 33ರಿಂದ 36ನೇ ವಚನದಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರ ಈ ರೀತಿಯಾದಂತಹ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಡೆಸುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಸ್ತುತಿಯ ಪದಗಳನ್ನು ಆತನು ಬರೆಯಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆண்டவர் நம்மளை எவ்வளவாய் நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், நம்மளை அழைத்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாயிலிருந்து துதி சத்தம் வந்துருங்க. ಆ ದೇವರು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನಮ್ಮ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ನೋಡ್ತೇವೆ, ತತ್ಕ್ಷಣವಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತುತಿ ಪದಗಳು ನಮ್ಮ ಬಾಯಿಂದ ಬರುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. என்ன வருதுன்னு பாப்போமா? அந்த 4 வசனத்தை கவனமா பாருங்க. நான் அப்பப்போ இந்த 4 வசனங்களையும் படிப்பேன். ரொம்ப ஒரு அருமையான ஒரு 4 வசனங்கள் பாருங்க. ಅದ್ಭುತವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ 4 ವಚನಗಳು ಆಗಾಗ ಓದುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. ಇದನ್ನ 33ல இருந்து அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வா அப்படி இல்ல, அப்படின்னு கத்துறாரு. அவரு கத்தி இருதயத்தின் ஆழத்துல இருந்து சொல்றாரு.
தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? நம்ம ஆண்டவருக்கு அட்வைஸ் பண்ண முடியுமா? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? ஆண்டவருக்கு கொடுத்து நம்ம ஏதாவது வாங்க முடியுமா? சகலமும் அவராலும், சகலமும் அவராலும், அவர் மூலமாயும், அவர் மூலமாகவும், அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். பாத்தீங்களா எவ்வளவு சொல்றாரு? சகலமும், உலகத்தில் இருக்கிற எல்லாம் அவருக்காக, அவர் மூலமாய், ಅವರಿಗಾಗಿ ಎಲ್ಲ இருக்குது. ಆಮೇನ್ 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 சொல்றாரு ಅವರು. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಸಮಸ್ತವು ಆತನಿಂದ ಉತ್ಪತ್ತಿಯಾಗಿ ಆತನಿಗೆ ನಡೆಯುತ್ತಾ ಆತನಿಗಾಗಿ ಇರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಸದಾಕಾಲವೂ ಆತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಆಮೇನ್ ಎಂಬುದಾಗಿ. உங்க வாழ்க்கையில ஏசப்பா இருந்தாருன்னா அது மாத்திரம் போதுங்க, வேற எதுவும் வேணாங்க. ஏசப்பா இருந்தா எனக்கு இயேசு போதுமே, இயேசு போதுமே, இந்த நாளிலுமே ಎನ್ನಿಲೆಯಲ್ಲುಮೇ ಯೇಸು போதுமே. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಯೇಸು ಮಾತ್ರ ಸಾಕು ನನಗೆ. ಈ ಒಂದು ದಿವಸ ಆಗಿರ್ಬೋದು, ಯಾವುದೇ ದಿವಸಗಳಾದ್ರೂ ಕೂಡ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮಾತ್ರವೇ ಸಾಕು ನನ್ನ ಜೀವಿತಕ್ಕೆ ಎಂಬುದಾಗಿ. எனக்கு பணம் வேண்டாம், ஆஸ்தி வேண்டாம், பொண்ணு வேண்டாம், பையன் வேண்டாம், தங்கம் வேண்டாம், வெள்ளி வேண்டாம், ಯೇಸು போதும். ನನಗೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮಾತ್ರ ಸಾಕು. ಹಣ ಬೇಡ, ಆಸ್ತಿ ಬೇಡ, ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರ ಯಾವುದೂ ಕೂಡ ನನಗೆ ಬೇಡ. இதான் ವರ್ಷಿಪ್. ಇದೇ ಒಂದು ಸ್ತೋತ್ರ. ವರ್ಷಿப்னா இதாங்க. ஆராதனை ಅಂದ್ರೆ ಇದೇನೆ. இதான் ஆராதனை. ஆண்டவர்கிட்ட என்னுடைய சரீரத்தை நான் ஒப்பு கொடுத்துட்டேன். ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம். அவருடைய இரக்கத்தை நான் பார்க்கும்போது, ஐயோ நான் ஆண்டவர் இவ்வளோ பெரியவரா, இவ்வளவு இரக்கம் பாராட்டி இருக்கிறார், என்ன சேர்த்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு துதி சத்தம் வரும். ಅಲ್ಲಿ ದೇವರು ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನನಗಾಗಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಸ್ತುತಿಯ ಒಂದು ಆರಾಧನೆ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮಿಂದ